You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை தியானிப்பதிலும் ஆராய்வதிலும் தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளவு தூரம் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் தான் நம்மை நடத்த போகிறார். போன எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் என்பதாய் போன எபிசோட் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிசோடை தான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். இப்போ இந்த பகுதியில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியசை அங்கே இருக்கிறாங்க. அவங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை அந்த இருக்கிற காரியத்தை நமக்கு விளக்கி கொடுக்க போறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போக போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அதாவது டீச்சிங் ஸ்டோரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 3 அதிகாரங்கள், அதாவது 5, 6, 7 அதிகாரத்தில் ஆண்டவர் டீச்சிங் போதனை செய்ததாக பார்க்கிறோம். ஆனால் 8ஆவது அதிகாரத்தில் பார்த்தா ஸ்டோரி, அதாவது நடந்த சம்பவங்கள் அல்லது அற்புதங்கள் என்று சொல்லலாம். இப்போ இந்த 8ஆவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 8ஆவது அதிகாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 6 வித்தியாசமான அற்புதங்கள் அல்லது ஸ்டோரிஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதில் முதலாவது என்னன்னு கேட்டால் குஷ்டரோகியை பற்றிதான ஒரு சம்பவங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இவ்வளவு நாள் மலையில் அவரோடு கூட இருந்தவர்கள் ஒரு சிலர் அதே நேரத்தில் இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வரும்போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். வேதத்தில் இந்த குஷ்டரோகிக்கு இருக்கின்றதான ஒரு விசுவாசம் என்னன்னு கேட்டா உம்மால் ஆகும் என்பதே. அப்போ மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே முதல் செய்கிற அற்புதமே இதுதான். ஆனா இந்த அற்புதத்தை பார்க்கும்போது குஷ்டரோகி வந்து விசுவாசத்தோடு கூட சொல்ற ஒரு வார்த்தை உம்மால் ஆகும். இந்த அருமையான நேரத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்குதான நாமும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா உம்மால் ஆகும் என்ற விசுவாச வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிட்டு இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு என்று சொல்லிட்டு எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு சித்தம் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டா அங்க சொல்றது என்ன, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன உடனே இயேசு சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அதே நேரத்துல பிரமாணத்தின் படி பார்த்தா குஷ்டரோகி ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை குறித்த பிரமாணம் என்ன என்பதை வேதத்திலே ஒரு 2-3 வசனத்தை மட்டும் வாசித்து இந்த சம்பவத்தை நாம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். லேவியராகமம் 13ஆவது அதிகாரம் 44வது வசனம். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியர் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவர். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அடுத்து அந்த வியாதி உண்டாய் இருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவது. இப்போ இதுதான் பிரமாணம். என்னன்னு கேட்டா குஷ்டரோகி ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியர் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆசாரியர் தான் நீ தீட்டு உள்ளவன், நீ குஷ்டரோகி என்று தீர்த்த பிறகு அவன் நல்ல வஸ்திரத்தை போடக்கூடாதான். கிழிந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அவன் இருக்கிற இடத்தை விட்டு, நன்றாய் கவனிங்க, மனைவி, பிள்ளைகள், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஊரை விட்டுட்டு வெளியே போயிடணும்.
வெளியே போயிட்டு பாளையத்திற்கு புறம்பே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அப்படிக்கு தீட்டுள்ளவனை யாராவது தொட்டால் அவனும் தீட்டுள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இப்போது இந்த சம்பவத்தின் சுருக்கம் என்ன என்று கேட்டால், அப்பேற்பட்ட தீட்டுள்ளவனை ஆண்டவராகிய இயேசு தொட்டார் என்று பார்க்கிறோம். அது தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றால் உடனே குஷ்டரோகம் அவன் நீங்கி அவன் சுத்தமானான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாவ குஷ்டம் என்று சொல்லி அநேகருக்கு இருக்கிறது. மனுஷன் பாவ குஷ்டத்திலே இருக்கிறான். காரணம் என்ன? குஷ்டரோகமானது நாற்றம் எடுக்கிறதா இருக்குது. அதே போல பாவ நாற்றம் மனிதரை ஆண்டு கொண்டிருக்கப்படினால் என் ஆண்டவராகிய தேவன் தொட்டார் என்று சொன்னால் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? உம்மால் ஆகும் என்ற ஒரு வார்த்தை. என்னை எல்லா விதமான நாற்ற வாழ்க்கையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, தீட்டிலிருந்து, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்க என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. நன்றாய் கவனிங்க. மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவன் அந்த குஷ்டரோகி என்ன செய்யணும்? எல்லாரையும் விட்டுட்டு வெளியே வந்துடணும். இவன் வராவிட்டாலும் கூட குடும்பத்தார் என்ன செய்வாங்க? அவனை தள்ளி விடுவார்கள். ஒருவேளை இந்த காலையில் இந்த அருமையான நேரத்துல எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு ஒரு முறையாய் நம்மை தொட்டால் போதும், எல்லாம் சுத்தமாகும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக பாளையத்திற்கு புறம்பே வந்துட்டா பேச்சு துணை கூட யாருமே தனிமையாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவர் உன்னை நோக்கி வருகிறார். இங்க வசனத்துல வாசிக்கும் போது அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்களை அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து கொண்டு, இந்த நேரத்துல ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்த, என் வாழ்க்கையை சுத்தப்படுத்த உம்மால் கூடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம் என்று சொன்னால் தேவன் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆயினும் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து என்று வசனத்துல இருக்கு. அப்போ குஷ்டரோகி என்று திருக்கிறவர் யார்? ஆசாரியன். இப்போ குஷ்டரோகம் இல்லைன்னு சொல்றவரும் யார் தான்? ஆசாரியன். அதை நீ போய் உன் கடமையை செய். நீ செய்ய வேண்டிய அந்த நியாய பிரமாணத்தில் இருக்க சட்டப்படி நீ செய் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நியாய பிரமாணம் என்பது இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும், நம்முடைய குடும்பம் சுத்தமாகும், நம்முடைய சரீரம் சுத்தமாகும், நம்முடைய ஆத்துமா சுத்தமாகும். இங்கே 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஏறக்குறைய 8வது அதிகாரத்தில் மட்டும் 6 அற்புதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதுல முதலாவது அற்புதம், ஆண்டவர் குஷ்டரோகியை சுகப்படுத்தி சுத்தமாக்கினது உண்மை என்று சொன்னால் அவரும் நம்மை தொட்டு நம்முடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அவன் இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. அவன் குஷ்டரோகி உள்ள வரும்போது அவன் வாழ்க்கையை பணம் வச்சு தான் உள்ள வரான். ஏன்னா திரளான கூட்டம் அங்கே இருக்கிறாங்க. பாளையத்துக்கு வெளியே இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் உள்ள வந்தான அவனை கல் எறிஞ்சு கொண்டுருவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் உள்ள வரான். இயேசு அதுக்கு சான்ஸ் கொடுக்கறதே இல்லை. அவன் கேட்ட உடனே அவனை உடனே சுகமாக்குறதுக்கு காரணம் என்ன? மற்றவர்கள் அவனை கொல்லுவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அவன் தொடர்ந்து அவனை வழிநடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். இதுக்கு அடுத்த பகுதியில் நமக்கு 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை 100க்கு அதிபதி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் 100க்கு அதிபதியினுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின் மீது இருந்ததான விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை அவன் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறான் என்பதை குறித்து, விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது.
விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு வேதம் அழைக்கிற ஒரு பெயர் கூட விசுவாசிகள். இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேதம் நமக்கு வச்ச பேரே விசுவாசிகள் என்று நம்மை அழைக்கிறது. அந்த ரீதியிலே 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிகாரமுடையதான ஒரு மனுஷனுக்கு உள்ளே இயேசுவினுடைய வார்த்தையின் மீது இருக்கிறதான விசுவாசம். பாருங்க, வேதம் என்பது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள். வேதம் தேவன் பேசின வார்த்தைகளை நமக்கு தேவன் எழுத்தின் வடிவிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். யாரோ 4 பேர் சேர்ந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு வேதத்தை எழுதலாம் என்று எழுதப்படவில்லை. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்கிற நாம் தேவன் யார் என்று சொல்லி நாம் அறிந்து புரிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கும்படியாக, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய போதனைகளை கை கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் தான் வேதம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிவது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகள் மரித்து கிடக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் இதுவரைக்கும் நடந்தது, இப்போது நடந்து கொண்டு இருப்பதும் இனி நடக்க போகிறதை எல்லாவற்றையும் தேவன் எழுத்தின் வடிவிலே தீர்க்க தரிசனமாக நமக்கு எழுதி கொடுத்தது தான் வேதம். இது ஜீவனுள்ள வார்த்தை, இது மாறாத வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. அந்த ரீதியிலே இந்த 100க்கு அதிபதி கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அவன் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறான் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நமக்கு தேவன் தெளிவாக வைத்து எடுத்து சொல்லி இருக்கிறார். இது எதை குறித்து சொன்னால், நாம் உலகத்திலே எதை அதிகமாக நேசிக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு நாம் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள் என்று நாம் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும். நம்முடைய ஜெபத்துல கூட வீண் வார்த்தைகளை அலப்பாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்பதை குறித்து தேவனிடத்தில் ஜெபத்தின் வழியாக கேட்டு வாங்கும்படியாக, நான் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் வேதம் நமக்கு அவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியிலே 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறார் பாருங்க. இயேசு கப்பம் நகமிலே பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே வந்து ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். என்ன விண்ணப்பம் என்றால், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறார். திமிர்வாதம் அது ஒரு வாத நோய். என்ன வாதம்னா திமிர்வாதமாய் கிடக்கிறான். எத்தனையோ விதமான வாதைகள் உண்டு. ஆனா அந்த வேலைக்காரனுக்கு இருக்கிறதுனா திமிர்வாதமாய் கிடக்கிறான், கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார். அப்போ இயேசுவிடத்தில் வந்து அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்ன காரியம் வேண்டுதலுக்குன்னா, வேலைக்காரனுக்காக திமிர்வாதமாய் கிடக்கிறான், அவரை வேண்டிக் கொண்டார். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவராகிய இயேசு, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஏன்னா என் வீட்டிலே வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்க, அவன் வீட்டில தான் இருக்கிறான். எஜமானுடைய அந்த 100க்கு அதிபனுடைய வீட்டில் தான் அந்த திமிர்வாதன் இருக்கிறான். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்ட இயேசு, நான் வந்து அவனை நான் என்ன செய்ய போறேன், சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். உடனே 100க்கு அதிபதி அவன் சொல்லுகிற பிரத்தி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்வார். ஆனா 100க்கு அதிபதி என்ன சொல்றார் தெரியுங்களா? 100க்கு அதிபதி பிரத்தி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஆனால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை இருக்கிற இடத்தில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான்,
அப்படி என்றால் இயேசுவை மாத்திரமல்ல, அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில கூட வல்லமை உண்டு. அந்த வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான். சோ அது கூடவே சொல்ற, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் அவனை முன்வைக்கிறான். நான் எப்படிப்பட்டவனா, அதிபதி நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவர்களும் உண்டு. நான் எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. 100 பேருக்கு நான் அதிகாரி, 100க்கு அதிபதி. எனக்கென்றுதான ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவர்களும் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவரை வா என்றால் வருகிறான், என் வேலைக்கு இதை செய் என்றால் செய்கிறான் என்ற. அப்படின்னா என் வார்த்தைக்கு நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு சேவகர்கள் இருக்கிறாங்க. 100 பேருக்கு அதிபதி, 100க்கு அதிபதி. ஒருத்தனை போன்னு சொன்னா போறா, ஒருத்தனை வான்னு சொன்னா வருவான். நான் இதை செய்யணும், ஏன்னா என் அதிகாரம், நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஒருத்தனை போன்னு சொன்னா போவான், வா என்றால் வருகிறான், செய் என்றால் செய்கிறான். என் வார்த்தைக்கே இந்த அதிகாரம் இருக்குதுன்னா நீ தேவகுமாரன், உன் வார்த்தையில வல்லமை உண்டு. அதனால் நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் எந்த அளவுக்கு 100க்கு அதிபதி தன்னே முன்பாக வைத்து, முன் அடையாளம் வைத்து, எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, 100 பேருக்கு நான் அதிகாரியா இருக்கிறேன். ஒருத்தனை வா என்றா வா, வருகிறான், போ என்றால் போகிறான், ஒருத்தன் செய் என்றால் செய்கிறான் என்று சொன்னா நீங்க தேவகுமாரன். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான், சொஸ்தமாவான் என்று சொல்கிறான். அவனை பார்த்த இயேசு சொன்னார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலிற்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அந்த 100க்கு அதிபதியுடைய இயேசுவினுடைய வார்த்தை மீது இருக்கிற விசுவாசத்தை அவரே சாட்சியா சொல்றாரு. சொன்ன பிறகு அடுத்த வசனத்தை கடைசியப்படுற 13ஆம் வசனம் சொல்லுது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நிகழ்ச்சியிலேயே அவன் வேலைக்காரன் ஆயிட்டான், சொஸ்தமானான். அப்போ வார்த்தையை விசுவாசித்தான். அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில், அவன் வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் கொண்டு வரும். இதை எது சொல்லுன்னா, நாம் எதை விசுவாசிக்கணும், நாம் கையில் தேவன் கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும். எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை விட மேலான, இது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு நாளும் ஒழியாதது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, மரித்து கிடக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவதே கிடையாது. அது எதற்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது செய்யும் அளவும் அது அவனை புடமிடுமா. ஆகையால வார்த்தையை விசுவாசிப்போம், கர்த்தருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த இடத்துல இந்த பகுதியில் உள்ள காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் நீண்டிய பகுதி, ஆனாலும் அதை சுருக்கமாய் நமக்கு பாஸ்டர் அவங்க விளக்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலிலும் காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் சொல்கிறார், கிழக்கிலிருந்து மேற்கு வரை நிறைய பேர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு உட்கார்ந்து அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்பதாக வேதத்தில் ஆண்டவரோட வார்த்தையை கொடுக்கிறார். அப்படியே அதே நேரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய, அதாவது பட் த சன்ஸ் ஆஃப் த கிங்டம் வில் பி காஸ்ட் இன் டு தி அவுட்டர் டார்க்னஸ், தேர் வில் பி வீப்பிங் அண்ட் கேசிங் ஆஃப் தீட்ஸ் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்காதவருடைய முடிவும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நம்பி வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை அந்த 100க்கு அதிபதிக்குள் இருந்தது. அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அதன் மூலியமாக உலகத்துக்குள் ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் அந்த செய்திகள் எல்லாம் கேட்கிறேன்னா, அந்த உபதேசங்களை கை கொண்டு நடக்கும்போது உண்மையாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து வருகிற பகுதியில் 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, பேதருடைய மாமியார் அவங்க சுகமாக்கப்பட்டதையும், ஆண்டவர் தன்னை தேடி வந்தவர்களை, ஏராளமானவர்களை அற்புதங்களை செய்தார். இதை குறித்து 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நம்ம ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறவர் அல்ல, செய்கிறவர். இதுவரைக்கும் உபதேசத்தை காண்பித்தார். ஏன் முதல்ல அதை செய்தார்னா, மனிதன் தெளிவான பாதையில் நடப்பதற்கு,
வார்த்தை, ஆலோசனை அவசியம். ஆலோசனையை கொடுத்த பின்பு அடுத்த கட்டம் நடக்கிறது, செயலில் காண்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுவார், அதை அப்படியே செய்வார். அப்போ அந்த செய்யும் போது என்ன வெளிப்படுகிறது? அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. வல்லமை வெளிப்படுகிறது. 2 காரியம் இங்கே குறிப்பிடுகிறது. 14ஆம் வசனம், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவர் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். வந்தார், கண்டார். எங்கே வந்தார்? பேதுரு வீட்டுக்கு வர்றாரு. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, ஆண்டவர் எங்கெங்கேயோ போனார். பொதுவா எல்லா வீட்டுக்கும் போவாங்க சிலர், ஆனா கூட இருக்கிறவங்கள மறந்துடுவாங்க. நம்மால் தானே விடு அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் உணர்வை அறிகிறவர் மட்டுமல்ல, கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வை புரிகிறவர். அப்ப அப்படின்னா அவர் வந்து வெறும் எல்லாருக்கும் அன்பை கொடுத்துட்டு கிட்ட இருக்கிறவங்களை ஒதுக்குகிறவர் அல்ல. கூட இருக்கிறவர்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனதை புரிந்து, இவன் என்ன மீன் பிடிச்சவன் தானே, நாம பரலோகத்திலிருந்து தானே வந்தோம், நாம சொல்றத கேட்க போறவன் தானே அப்படின்ட்டு அப்படியே மேலோட்டமா விடல. தேவன் கூட இருக்கிறவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி வந்தார். அப்ப அங்க வந்து ஒரு காரியத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? மாமி ஜுரமா கிடக்குறாங்க. யாரு மாமி? மற்றவங்க மாமின்னுவாங்க, ஆனா இந்த மாமி பேதுருவின் மாமி. பொதுவா பேதுருக்கு கல்யாணம் பண்ணல, அவர் ஒரு அன்னகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பேதுரு திருமணம் செய்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9:5 பார்க்க முடியும். அவர் திருமணம் ஆன ஒருவர். திருமணம் ஆனதுனால தான் அந்த மாமியார், அவங்க அது கப்பர்நகூம்ல பெத்சாயிதா என்ற இடத்துல அவங்களுடைய வீடு இருந்தது. இப்போ வந்து பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பொதுவாக ஆண்டவர் யாருமே கலங்குவதை அவர் பார்க்கறது இல்லை. கலங்குறாங்களா, வேதனைப்படுறாங்க, அவர் மனசு ரொம்ப உருகும். இதான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆண்டவருடைய காரியம். அப்போ வந்து சூழ்நிலையை பார்த்தார். இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் நல்ல சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஆனால் அங்கே பார்த்த உடனே அவர் போகிற நோக்கம், வீட்டை பார்த்த உடனே சோகம் சூழ்ந்திருக்கிறது. அவருக்கு ரொம்ப கஷ்டம். உடனே அந்த சோகத்தை அகற்றணும். இதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு வந்தால் அங்கே இருக்கிற இருளை மாற்றுவார். ஒரு இருதயத்திற்குள் வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருளை அப்புறப்படுத்துவார். வேற யாரும் அதை செய்ய முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். என்ன செஞ்சாரு? 15ஆம் வசனத்துல, அவர் அவள் கையை தொட்ட உடனே. ஏன் தொடுறாரு? சில நேரத்தில் வாயினாலே, வார்த்தையினாலே அவர் அற்புதங்களை செய்ய முடியும். சில இடத்துல தொட்டு அவர் அற்புதங்களை செய்ய முடியும். தொட்டார், ஒட்டரே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். பொதுவாக வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்கள தான் மற்றவங்க கனம் பண்ணணும். இப்போ ஆண்டவர் அங்கே போன உடனே அந்த குடும்பத்தின் நிலையை பார்த்து அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு. இந்த அம்மா பரவாயில்ல, யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்ட்டு அவர் பெருமிதம் கொள்ளலை. அது ஒருபுறம் இருந்தாலும் அவள் பெருமைக்குரிய அனுபவம் உள்ளவளாய் இருந்தாலும் வந்தவர்களை மதித்து கனம் பண்ணுகிற தாழ்மை, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இருதயம். இன்றைக்கும் ஆண்டவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றும் சரி இன்றும் அவர் கரம் குறுகி போகவில்லை. அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா என்ன தெரியுமா, ஆண்டவர் இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு இடம் கொடுக்கணும், நம்ம இருதயத்துக்கு வருவதற்கு இடம் கொடுக்கணும். அந்த இடம் கொடுக்கப்படுகிறது, வரணும்னு அவர் துடிக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேகர் இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இதயத்தை திறந்து பாருங்க. இயேசுவே என் வீட்டுக்கு வாரும், என் இருதயத்துல வாரும்னு கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது மகிழ்ச்சி தான், விடுதலை தான், சமாதானம் தான், அற்புதம் தான், ஆசீர்வாதம் தான். சரி, 2வது ஒரு பகுதி சொல்லுகிறது,
பொழுது போயிடுச்சு. இப்போ அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார். முதல்ல கையை நீட்டி அற்புதம் செய்தார். அவர் கரத்தாலும் தொட்டு அற்புதம் செய்ய முடியும், அவர் வார்த்தையினாலும் அற்புதங்களை செய்ய வெளியில. இப்ப டாக்டர் கிட்ட போனா வார்த்தையினால யாரும் அற்புதத்தை செய்ய மாட்டாங்க. அவர்களுடைய பயிற்சி, அவர்களுடைய முயற்சி, அதாவது அவங்க தொட்டாலும் அற்புதம் நடக்க போறதில்ல, அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை தான் அதை சுஸ்தமாக்கும். ஏற்கனவே அவங்க படித்த படிப்பின் அடிப்படையில் ஓரளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 3 நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க, அடுத்த முயற்சி பண்ணுவாங்க, அதுவும் ரெடி ஆகலை, அப்ப இன்னொரு 3 நாள் வருன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்தின் அடிப்படையில் ஆண்டவர் தொட்டால் அற்புதம், ஆண்டவர் பேசினால் அற்புதம். இதான் என் ஆண்டவர் பெரியவர். வியாதி உள்ளவங்க வந்தாங்க, பிசாசு பிடிச்சவங்க வந்தாங்க, ஆண்டவர் வார்த்தையினால் சுஸ்தமாக்கினார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது. அப்ப அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எங்க? ஏசாயா 53 வசனம் 4. அங்க துக்கங்களை சுமந்தார்னு சொல்லி இருக்கும். 53:4 அவர் துக்கங்களை சுமந்தார்னு சொல்லி இருக்கும். இங்கே நோய்களை சுமந்தார்னு சொல்லி இருக்கு. 1 பேதுரு 2:24 அவர் தழும்புகளினாலே சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103 வசனம் 5 பார்த்தால் அக்கிரமங்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே என் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, ரோகங்களையும் மாற்றுகிறவர். செய்ய வேண்டியது என்ன? அவர் வருவதற்கு நாம இடம் கொடுக்கணும், நாம அவர்கிட்ட போகணும். அப்படி போகிறவங்க வெறுமையாய் போவதில்லை, நிறைவோடு போக முடியும். பின்னணி என்ன? மனமகிழ்ச்சி உண்டாக்கும். இலவசமாய் இந்த கிருபருக்கு வாருங்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வாருங்கள். அப்ப இந்த பகுதியை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு போய் ஒரு இடத்துல குணமாக்குகிறார், இயேசு இடத்தில் வந்தவர்களையும் குணமாக்குகிறார். அப்போ இந்த இடத்துல 2 காரியமும் இந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே குறிப்பாக தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் நிறைவேற்றுவதற்கே உலகத்துக்கு வந்தார் என்பதை இயேசு ரொம்ப துல்லியமாய் சொல்லுகிறார். பலவிதமான காரியங்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொல்லுகிறோம். அதாவது ரொம்ப ஆழமாக செய்தி போல போகாமல் ரொம்ப அதுக்குரிய காரியங்கள் மாத்திரம் போதிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். இப்போ தொடர்ந்து நம்ம மத்தியில் 18ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் 22ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் மில்கிசேதேக் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறது இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதப்பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீ எங்கு போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த மலையின் பிரசங்கத்தை 5, 6, 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசி முடித்த பிற்பாடு இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஒரு அற்புதத்தின் அதிகாரம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஒவ்வொரு பகுதியாக அற்புதங்கள், உபதேசங்களை சொல்லி ஆண்டவர் செய்து வருகிற காரியங்கள். இப்ப பேதுருடைய மாமியை சுகம் அடைகிறதை ஜனங்கள் எல்லாரும் கண்ட பொழுது திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அக்கறைக்கு போக என்று சொன்னா இந்த கலிலேயா கடலை தாண்டி அக்கறைக்கு நாம் போக வேண்டும், அப்புறம் நாம் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். இப்ப பாருங்க, திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறதை அவர் பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரு. அப்போ உடனே ஒரு வேதப்பாரகன் ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவர், நீ எங்கு போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன், உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னார். இந்த வேதப்பாரகன் ஆண்டவரிடத்துல கேட்டான். அப்ப ஆண்டவர் அவனோட சம்பாஷிக்கும் போது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வழியை எளிதாக அவர் தோன்ற செய்யவில்லை, தேவனுடைய நிலைப்பாடுகளை
குறைப்பதன் மூலமாக தன்னைத்தானே பின்பற்றுகிறவர்களை கவர ஒரு நாளும் ஆண்டவர் முயற்சிக்கவே இல்லை. வஞ்சகமான வார்த்தையை பேசி வஞ்சகமான காரியம், தாம் அனுப்பப்பட்ட நோக்கத்தை ஆண்டவர் தெளிவாக பிரசங்கம் பண்றார். இதை எப்படி சொல்றாங்கன்னாக்கா, லூக்கா 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் இயேசு திரளான ஜனங்கள் ஆண்டவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி ஒரு உபதேசத்தை சொல்றார். என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் தன் தகப்பனையும் தானையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரன் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் என்னை பின்பற்ற முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னா, உலக காரியங்கள் ஒருவன் என்னை பின்பற்றி வரும்னா தன்னைத்தானே வெறுத்து குடும்பத்தை தகப்பனை தாயை மனைவி எல்லாரையும் வெறுத்துட்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சொல்லி அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்போ தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், எல்லாத்துக்கும் ஒண்ணுண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடையில. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொல்ல போறார். அதாவது என்னன்னா, இயேசுவை ஒரே இடத்துல பிடிச்சு வைக்க ஜனங்க பாக்குறாங்களாம், ட்ரை பண்றாங்களாம். ஆனா இயேசு நாண்டாரு, என் வேலை இது இல்லை, ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல, நான் அநேக பட்டணங்களுக்கு போய் பரலோக ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷமாய் நான் அறிவிக்க வேண்டும், அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆகாயத்த பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கனா பர்மனண்டான ஒரு இடம் இல்லை. அவர் எங்கெல்லாம் வருவார்னா கப்பர்நகம் அவருடைய ஃபேவரட் சிட்டின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பகுதியை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்ட போதிக்கிறவங்க அவருக்கே வீடு இல்லாத இருந்தாரு அப்படின்னா, வீடு நிறைய இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அவர் சொல்ல வர வேண்டிய விஷயம் இதுதான், வீடு இல்லாத புவரா இல்ல, டாக்ஸ் கட்டுற அளவுக்கு இருந்தாரு. ஆமா, ஆண்டவர் வந்து டாக்ஸ் பேயர். ஆமா. அப்போ எவ்வளவு இன்கம் இருந்திருக்குது பாருங்க. வரி ராயனுடைய ராயன தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்கள் என்ற அளவுக்கு ஆண்டவர் இருந்தாரு. ஆனா ஒரு இடம் நிரந்தரம் அல்ல, தாம் வந்த நோக்கத்தை நிறைவாய் செய்தார். இன்றைக்கு கூட இயேசு வாழ்ந்த வீடு இன்னைக்கு கூட எருசலேமில் இருக்குது. இன்னைக்கு கூட அந்த கவர்மெண்டே ப்ராப்பர்ட்டிய விசிட்டிங் பிளேஸா வச்சு அவர் வசித்த வீடு, அதுக்கு கீழே அதுக்கு மேல ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி இருக்கிறாங்க. அதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இயேசு வாழ்ந்த வீடு இன்றைக்கும் இருக்கிறது. நாசரேத்துல அவர் வாழ்ந்த இடம், அவர் பயன்படுத்தின எல்லா காரியங்கள் இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது தானியேல் புஸ்தகத்துல கூட 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்துல, தானியேல் 7:13, 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். தானியேலாகிய நான் என் தேகத்தில் உள்ள என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தானியேல் தரிசனங்களை பார்க்கும் பொழுது, இதோ மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார், அவர் நீடிய ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து நான் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லப்படுகிறார். அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலாய், மனுஷகுமாரனுடைய சாயலாய், விண்ணவருடைய சாயல். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் வந்த நோக்கம் என்ன? ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் இயேசுவின் ஹிஸ்டரியை நம்ம இந்த காஸ்பல்ல பார்த்தோம்னா, ஒரு இடத்துல ஒரு நிரந்தரமா இல்லை. அற்புதம் நடந்ததா, பிரசங்கம் பண்ணார்னா அந்த பட்டணத்தை விட்டு வேறு பட்டணத்துக்கு போனார். அப்படி போகையிலே பட்டணங்கள் தோறும் அற்புதங்கள் நடந்தது, வழியிலே அற்புதங்கள் நடந்தது, போன இடத்துல அற்புதங்கள் நடந்தது. தாம் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப அதை சொன்ன பிற்பாடு அவருடைய சீஷர்கள் ஒருவன் அவருடைய நோக்கி, ஆண்டவரே, நான் முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு உடனே பதில் கொடுக்கிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அதாவது ஆவிக்குரிய வாழ்வையும் சரீர பிரகார வாழ்வையும் ஆண்டவர் இங்க சொல்றாருன்னு வேத பண்டிதர் சொல்றாங்க. மரித்தோர் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவங்க மரித்தோர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவங்க அடக்கம் பண்ணிட்டேன், நீ என்னை பின்பற்றினா. அதுக்கு தான் ஆண்டவர் லூக்காவில் சொல்லிட்டார், என்னை பின்பற்றி ஒருத்தன் வரனை விரும்பினா தன்னை தானே வெறுத்து
குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள், தகப்பன், தாய் எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஃபாலோவர்ஸா அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீ அதாவது எபிரேயருடைய கடமை என்னன்னாக்கா, தகப்பனை அடக்கம் பண்ற வரைக்கும் நான் இருக்கட்டும் அப்படின்னு கேட்கறான் அவன் பர்மிஷனு. இப்பவே நான் வரத்துக்கு இல்ல. அவன் கேட்டது அப்பா செத்துட்டாருன்னா போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு கேட்கல, அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் இருப்பாங்க. இப்ப இந்த காலத்துல கூட அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. என்னன்னா, எங்க அப்பா எங்க அம்மா செத்தாங்க, நான் தான் கொல்லி போடணும், அதை நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுவதை நிறுத்துகிறாங்க இன்றைக்கு அநேகர். இதே காரியத்தை தான் அன்றைக்கு அவன் சொன்னான், என் தகப்பனை நான் அடக்கம் பண்ணட்டும். எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் இங்கே தன்னுடைய வார்த்தைகளை நாளே சொல்லி இந்த இடத்தை முடிச்சார். அப்ப இந்த வசனத்தில் உள்ள அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சற்று வேகமாகவே ஒவ்வொரு வசனமும் தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இதை வார்த்தையை கேட்கிற நீங்கள் இன்னும் ஆழமா வசனங்களை வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஒருவேளை மேல்நோட்டமான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அதுக்குள்ள உள்ள அர்த்தங்களை நீங்களே படிக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி கொடுப்பார். தொடர்ந்து இந்த அடுத்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த அதிகாரங்களுக்குள்ள இல்லை இந்த அதிகாரத்தின் மீதியான பகுதிகளுக்குள்ள நாம் எல்லாவற்றையும் அறிந்து தொடர்ந்து வேதத்தின்படி நம்மை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். இயேசு அற்புதமானவர். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நம்ம மத்தியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டது மிகுந்த சந்தோஷம். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்கள்கிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.